இன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டின் காவலில் இருந்த முன்னாள் ராணுவ வீரரை காவல் ஆய்வாளர் அத்துமீறி ஒரு ரவுடியை, ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல பிடித்து இழுத்து அவர் அடித்து சாதியின் பெயரை சொல்லி அதில் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மிலிட்டரிக்காரன்னா பக்கத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அவர் அதை நான் சொல்ல விரும்பல. நாங்கள் முன்னாள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபெடரேஷனோட மாநில தலைவர். நான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களின் நிலைமை என்னவாக இருக்கும்? ஊடகங்களை கூட அவங்கள மிரட்டி அவங்களுடைய சேனல்களில் அவங்க மட்டும்தான் தியாகிகள் போல சித்தரிச்சுக்கிட்டு என்னை அப்பான்னு கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க. இது மட்டும் தெரியுது. ஒரு ராணுவ வீரனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவளுக்கு தெரியாதா? ஒரு ராணுவ வீரர் தாக்குறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? அது ஏன்னு கேட்டிருக்காரா? ஏன் இப்படி ஒரு பண்றாரு? தமிழ்நாட்டில் முன்னாள் ராணுவருக்கு இதுதான் மரியாதையா? ஏற்கனவே கூட நான் 2 முறை பிரஸ் சந்திச்சிருக்கேன். நான் பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறேன். போலீஸ் அட்ராசிட்டின்றதை பற்றி. காவல்துறையை முன்னாள் ராணுவ வீரர்கள் நண்பர்களாக தான் பார்க்குறோம். காவல்துறையின் சூழ்நிலையோ என்னவோ தெரியல, அவங்களுக்கு வர அழுத்தமா என்னன்னு தெரியல. இவர் ஒரு கட்சிக்காரர்கள் மீது என்ன கோபம் இருந்தாலும் சரி, அவர் மீது காட்ட வேண்டிய கோபத்தை ஒரு ராணுவ மீது காமிச்சிருக்காங்க. இந்த அராஜக போக்கை முற்றிலும் கண்டித்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ சங்கங்களையும் ஒருங்கிணைத்து நான் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வேன் என்பதை இதன் மூலம் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். அவங்க சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. சம்மன் இஷ்யூ பண்ணு தான் சொல்லுது சட்டம். சம்மன் இஷ்யூ பண்ணல, சோத்துல ஒட்டினாங்க. பார்க்க வேண்டியவங்களுக்கு அந்த விஷயம் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிழிக்காம போறாங்க. அது இவருக்கு என்ன வந்தது? இவருக்கு எல்லாரும் இன்னைக்கு சேனல்ல பார்த்திருப்பீங்க, பொதுமக்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. தரதரன்னு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு துப்பாக்கி வச்சிருந்தார். தீவிரவாதிகள் ஓடி பிடிக்க வேண்டியதானே? துப்பாக்கி தீவிரவாதி ஓடி பிடிக்க வேண்டியதானே? கஞ்சா விற்கிறவங்க பிடிக்கிறதில்ல, கஞ்சா குடிக்கிறவங்க பிடிக்கிறதில்ல, கொலை கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபடுறவங்க பிடிக்கிறதில்ல. அதுக்கெல்லாம் இல்லாத போலீஸ் ராணுவ வீரர் அனுமதியோடு லைசன்ஸோடு துப்பாக்கி வச்சிருக்காரு. அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்க தான் ஒரு முயற்சி பண்றாரு. இவர் துப்பாக்கி வச்சிருக்காரு, அக்யூஸ்ட் பிடிச்ச மாதிரி கூட்டு போயிட்டு அடிச்சிருக்காங்க. இந்த மொபைல்ல நான் பார்த்தேன், நான் சேனல்ல ஆதாரங்கள் வச்சிருக்கேன். கண்ணில் கை வச்சு குத்துறாரு அந்த இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குது. அவர் இன்ஸ்பெக்டர் தானா அல்லது போலியாக சீருடை அணிந்து வந்திருக்காரான்னு சொல்லிட்டு யாராவது அனுப்பி வச்சாங்களா? இவர் இன்ஸ்பெக்டர் தானே எனக்கு சந்தேகமா இருக்குது.